கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவலூரில் உள்ள முழுநேர கிளை நூலகத்தில் வாசகர் வட்டக்குழு தலைவர் கவிஞர் சிங்கார உதயன் தலைமையில் 58வது தேசிய நூலக வார விழா கொண்டாடப்பட்டது. இதில் கலந்து கொண்ட திருக்கோவலூர் நகர்மன்ற தலைவர் TN முருகன் புத்தக கண்காட்சியை திறந்து வைத்து இந்த ஆண்டுக்கான நல் நூலகர் டாக்டர் SR அரங்கநாதன் விருது பெற்ற தொரவி கிளை நூலகர் தர்மனுக்கு பொன்னாடை அணிவித்து கேடயம் வழங்கி சிறப்பித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் பகுதியில் 21ஆம் தேதி அன்று அதிகாலை 2 மணியளவில் பெண் ஒருவர் தனக்கு உதவி செய்யுமாறு கூறி கூச்சலிடும் CCTV காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலானது. இந்நிலையில் இதுகுறித்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் சம்பந்தப்பட்ட பெண் மிட்டஅள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் என்பதும் கணவருடன் ஏற்பட்ட தகராறில் காயமடைந்து மருத்துவமனை செல்ல வந்ததும் தாகம் எடுத்ததன் காரணமாக உதவி கேட்டதும் தெரியவந்தது. மதுரை மாவட்டம் அவனியாபுரம் பகுதியில் அதிமுக புறநகர் கிழக்கு மாவட்டம் சார்பில் அதிமுகவின் 54வது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய நிலையில் குழந்தைகளுடன் கலந்து கொண்டவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டதை தொடர்ந்து மழையின் காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் பெய்த மழையின் காரணமாக தக்காளி வரத்து குறைந்ததால் கடந்த சில நாட்களாக தக்காளியின் விலை உயர்ந்துள்ளது. இதனையடுத்து சமையலுக்கு பயன்படுத்தப்படும் அத்தியாவசிய பொருட்களில் ஒன்றான தக்காளியை வழக்கமாக 1 கிலோ வாங்கும் இல்லத்தரசிகள் விலை உயர்வு காரணமாக அரை கிலோ 1/4 கிலோ என வாங்கி செல்வதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை மஞ்சூர் தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெறும் சாலை விரிவாக்க பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தால் குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டு கடந்த 4 மாதங்களாக குடிநீர் வசதி இல்லாமல் இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனையடுத்து உடனடியாக சாலை விரிவாக்கம் பணிகளை முடித்து குடிநீர் குழாய் இணைப்புகளை சீரமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் நடைபெற்ற வாக்காளர் திருத்த பட்டியல் முகாமில் பூத் லெவல் அலுவலரை தாக்கி SIR விண்ணப்ப படிவங்களை கிழித்து சேதப்படுத்திய திமுக நிர்வாகிகளால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இதில் ஈடுபட்டது முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் மற்றும் உறவினர்கள் என கூறப்படும் நிலையில் இதுகுறித்து கோத்தகிரி காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் நத்தம் கரியசேரி கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு புலிகொன்ற அம்மன் கோயிலில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மேலும் சிறப்பு வழிபாடுகளுடன் நடைபெற்ற இந்த கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கிழக்கு மாரம்பாடி பகுதியில் சேதமடைந்த நிலையில் இருந்த 60,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி நள்ளிரவில் திடீரென இடிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் 1997ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த தொட்டி சேதமடைந்தது குறித்து சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகளிடம் மனு அளித்தும் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சேலம் மாவட்டத்தில் 2வதாக அதிக உயரம் கொண்ட பிரம்மாண்ட முருகப்பெருமான் சிலைக்கு கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டு சென்றனர். சம்பந்தப்பட்ட 56 அடி உயர பிரம்மாண்ட முருகன் சிலை கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு முனியப்பன் சிலை போல இருப்பதாக சர்ச்சைகள் எழுந்த நிலையில் தற்போது அழகுராஜ முருகன் சிலை வடிவமைக்கப்பட்டு இன்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது. சென்னை வேட்டுவங்கேணியில் அமைந்துள்ள தனியார் கம்பெனியின் கூடாரத்தை பிரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தவர்கள் மீது இரும்பு சரிந்து விழுந்ததன் காரணமாக படுகாயமடைந்த 2 பேர் மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தனர். இதனையடுத்து உயிரிழந்த பாபு மாலிக் மற்றும் சசிகாந்த் மாலிக் குறித்து நீலாங்கரை போலீசார் தனியார் கம்பெனியின் உரிமையாளர் அகமது இப்ராஹிமிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை பள்ளிக்கரணையில் அமைந்துள்ள அற்புத குழந்தை இயேசு ஆலயத்தின் புதிய ஆலய அர்ச்சிப்பு பெருவிழா மாலை 5 மணி அளவில் நடைபெற உள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த பங்குத்தந்தை ஃபாதர் கிறிஸ்டிராஜ், செங்கல்பட்டு மறைமாவட்ட ஆயர் டாக்டர் நீதிநாதன், வேலூர் மறைமாவட்ட ஆயர் டாக்டர் அன்புரோஸ் ஆண்டகை, மயிலாப்பூர் மறைமாவட்டத்தின் மேனாள் பேராயர் டாக்டர் சின்னப்பா ஆகியோர் அர்ச்சிப்பு பெருவிழா நடத்த உள்ளதாக தெரிவித்தார்.
முல்லை பெரியாறு அணையின் முக்கிய நீர்பிடிப்பு பகுதிகளான இடுக்கியின் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பெய்த கனமழை காரணமாக அணையில் 17 மில்லிமீட்டரும் தேக்கடியில் 26 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. மேலும் முல்லை பெரியாறு அணையில் இருந்து இருப்பு வைப்பதற்காக வைகை அணைக்கு திறந்துவிடப்பட்ட நீர் முழுவதுமாக நிறுத்தப்பட்டதால் முல்லை பெரியாறு அணை நீர்மட்டம் 136.20 அடியிலிருந்து 137 அடியாக தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டல மகர விளக்கு பூஜை மற்றும் வார விடுமுறையை முன்னிட்டு பக்தர்களின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளது. இதனையடுத்து வயது முதிர்ந்தோர், குழந்தைகள் மற்றும் கானக பாதைகளை பயன்படுத்தி வருவோருக்கு தனி வரிசை மூலம் சுவாமி தரிசனம் செய்ய திருவிதாங்கூர் தேவசம் போர்டு ஏற்பாடு செய்துள்ளது. துபாயில் நடைபெற்ற விமான கண்காட்சியில் கலந்து கொள்வதற்காக சென்று சூலூர் விமானப்படை வீரர் நமன்சியால் விமான சாகச கண்காட்சியின் போது உயிரிழந்த நிலையில் அவரது உடல் சூலூர் விமானப்படை தளத்திற்கு கொண்டுவரப்பட்டது. இதனையடுத்து உயிரிழந்த விமானப்படை வீரர் நமன்சியால் உடலுக்கு கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் உள்ளிட்ட விமானப்படை வீரர்கள் அஞ்சலி செலுத்தினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.